டு ஸ்மார்ட் குக்கிங் தமிழ். பொதுவாக இப்போ எல்லாருமே ஒரு ட்ரெண்டு, எங்கே போனாலும் பிரியாணிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. எவ்வளோ வெரைட்டி ஆஃப் பிரியாணி இருக்குது. ஸோ ஒரு மட்டன் பிரியாணி ஸ்டைலில் ஒரு வெஜிடேரியன், அதாவது மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறதுங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்காக இந்த யூனிட்டை நான் சூடு பண்ணியிருக்கிறேன். ஆனால் இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நான் 0 ஆயிலில் பண்ண போகிறேன். ஸோ இதில் ஒரு 2-3 பீஸு சின்னதாக பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 2 பே லீவ்ஸ், பிரியாணி இலை போட்டாச்சு. பாருங்க, அவ்வளோதான். அப்படி ஒரு சுற்றினாலே போதும். ஆல்ரெடி சூடாக இருக்குது. இப்போ ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயத்தை வதக்குறோம். இப்போ இந்த வெங்காயம் வதக்குறதுக்கு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு. நீங்கள் ஆயில் ஊற்றியும் பண்ணலாம். நான் என்னுடைய ஸ்டைலில் 0 ஆயிலில் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்போ 2 டம்ளர் ரைஸ் ஊற வச்சுருக்கிறேன். 20 மினிட்ஸ் டு மேக்ஸிமம் 30 மினிட்ஸ் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சா போகிறோம். இப்போ பூண்டு, இந்த 2 டம்ளருக்காக ஒரு 1.5 ஸ்பூன் பூண்டு போட்டிருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இஞ்சி, ஒரு 1 ஸ்பூன் இஞ்சி விழுது. இப்போ என்ன பண்ணலாம்னா, இதுக்குள்ள மசாலாஸ் நம்ம போட போகிறோம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர். இது காரம் இருக்காது, அதனால் ஒரு ஸ்பூனு கொஞ்சம் எக்ஸஸாக கூட போடலாம் கலருக்காக. இது பிரியாணி மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன், அவ்வளோதான். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி. புதினா கொஞ்சம் அதிகமாக போடுங்க, கொத்தமல்லி கொஞ்சம் கம்மியாக போடுங்க. கொத்தமல்லி கொஞ்சம் இறக்கும் போது நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம், ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ தக்காளி, ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறோம். தக்காளி நீங்கள் பார்த்துக்குங்க, புளிப்பு அதிகமாக இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜில் தயிர் 2 டம்ளர்லேயே ஒரு 100 கிராம்ஸ் வரைக்கும் நீங்கள் தயிர் சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு 3 ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கிறேன். எல்லாத்தையும் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 3 பச்சை மிளகாய் நான் போடுறேன். உங்களுக்கு காரத்தை பொறுத்துக்கு 2 கூட நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அவ்வளோதான். இது லைட்டாக அப்படி குக் ஆகுது. எல்லா மசாலாவும் ஒன்றா மிக்ஸ் ஆகுது. இப்போ ஒரு 200 கிராம் காளான் மஷ்ரூம் வாங்கி அழகாக அந்த ஸ்டெம்மை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். அதை அப்படியே உள்ளே போடுறோம். ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. அந்த மசாலாவில் அந்த காளான் மஷ்ரூம் ஃபுல்லாக அப்படியே மிக்ஸ் ஆகணும். ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே ஒரு சாட்டே பண்ணுங்க. இப்போ இந்த காளானுக்காக கொஞ்சம் சால்ட்டு, ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு மிக்ஸ் பண்ணுங்க. அப்படியே அந்த மசாலா காளான் எப்படி மிக்ஸ் ஆகுது பாருங்கள். இதான் அந்த டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. காளானை போட்ட உடனே நீங்கள் ரைஸை போட்டுறக்கூடாது.
நம்ம ஒரு ஃபியூ மினிட்ஸ் இந்த மாதிரி ஃபுல்லாக அப்படி சாட்டே பண்ணி அப்புறம் ரைஸை போடணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நமக்கு வந்து ரைஸை போட போகிறோம். ரைஸ் வந்து 2 டம்ளர் ஏற்கனவே ஒரு 20 மினிட்ஸ் வந்து சோக் பண்ணிக்கும். மேக்ஸிமம் 30 மினிட்ஸ். 30 நிமிஷத்துக்கு மேலே சோக் ஆகிட்டுதுன்னா நீங்கள் தண்ணியை வடிகட்டிட்டு இது மாதிரி வச்சுருங்க. அவ்வளோதான். இந்த ரைஸு இந்த மசாலாஸ் எல்லாத்தையும் அப்படியே மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இதுக்குள்ளே தண்ணி வந்து நமக்கு வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ 2 டம்ளர் ரைஸு, ஒரு டம்ளருக்கு வந்து 1:1.25. ஸோ 2 டம்ளருக்கும் 2.5 டம்ளர் வந்து நான் மெஷர் பண்ணி வச்சுருக்கிறேன் ஆல்ரெடி. அப்படியே மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா உப்பு, நான் இப்போ கல் உப்பு போட போகிறேன். 2 டம்ளர் ரைஸு, இது ஒரு டம்ளர், ஒரு டம்ளர், அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணலான்னா லெமன் ஜூஸ் ஒரு 1/2 லைம் வந்து புளிஞ்சு வச்சுருக்கிறேன். சீட்ஸ் இருக்கக்கூடாது. இதில் லெமன் ஊற்றும் போது எப்போதும் சீட்ஸ் இல்லாமல் பார்த்துங்க. சீட்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு கசப்பு தன்மை வந்து வந்துடும். இப்போ செக்கி குக்கு, இது ரேப்பிட் குக்கிங்காக இதை செக் பண்ணிக்கிறேன். கேஸ் கட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், லாக் பண்ணியாச்சு. இப்போ டைமிங்ஸ், இப்போ டர்போவிலேருந்து ஒரு 2 மினிட்ஸ் நான் டைம் செட் பண்ணி வச்சுருக்கிறேன். அவ்வளோதான். டோட்டலாக ஒரு 6 to 7 மினிட்ஸுக்குள்ளே இந்த பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். இப்போ பிரியாணி இஸ் ரெடி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சுன்னா, ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு இப்போ தம் போடுறோம். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறோம். இந்த தம் பிரியாணி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். எஸ், இப்போ ஒரு 10 நிமிஷம் வந்து தம் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ப்ரெஸ் பண்ணி பார்க்குறேன். there is no steam. வாவ், இந்த அரோமாவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எப்போதுமே நம்ம ஒரு 0 ஆயிலில் பண்ணும்போது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து 1 ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதே மாதிரி ஒரு டெலிஷியஸாக 0 ஆயிலில் நீங்கள் வந்து ஒரு மஷ்ரூம் பிரியாணி, ஒரு மட்டன் பிரியாணி ஸ்டைலில் உங்கள் வீட்டிலே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் கொடுங்க. இன்னும் ஒரு அழகான ஒரு ரெசிபியோடு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.